தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்மளோட கோழிகள் கோழி குஞ்சுகள் பொரிச்சு இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று முன்னாடி பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்மளோட கோழி குஞ்சுகள் பொரிச்சு 7 நாள் ஆகுது. நம்மளோட கோழி குஞ்சுகள் எல்லாமே நல்லா தரமாக வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். கோழி குஞ்சுகள் ஃபஸ்ட்டு 7 நாளில் எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். முதல் நாள் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் கொதிக்க வச்ச தண்ணியில் மஞ்சள் கலந்து வச்சுருவோம். 2வது நாள் அப்படி பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு இருக்குல்ல, பனங்கற்கண்டு மஞ்சள் இரண்டையும் சேர்த்து அப்படியே சும்மா தண்ணி கொதிக்க வச்சு அதில் வச்சுருவோம். எதுக்கு அப்படின்னா கோழிகள் கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்றதால கோழி குஞ்சுகளுக்கு நம்ம அந்த தண்ணியை கொடுக்குறோம். உணவுன்னு பார்த்தீங்கன்னா நான் சிறிய கோழி குஞ்சுகளுக்கு கடையில் வைக்கிற ஃபீடு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எதுக்கு வந்தோம் அப்படின்னா பேப்பர் மாற்றுறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் பேப்பர் மாற்றலை. இப்போ தான் உள்ளே இருந்த தண்ணி டப்பா, தீவனத்துக்கு அதுங்க வச்சுருந்த டப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், தீவனத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தட்டில் வைக்கிறது எல்லாத்தையும் கீழே சீச்சு நல்லா வேஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லா தீவனத்தையும். அந்தளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ரக்கை எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு கோழி குஞ்சுகளுக்கு. தெளிவாக இருக்குது. ப்ரூடிங் இன்னும் ஒரு 2 நாள் ப்ரூடிங் கொடுக்கலான்னு இருக்கேன். இனி 7 நாள் ஆகுது. லைட்டு இப்போ தான் ஆஃப் பண்ணேன். இன்னும் ஒரு 3 நாளைக்கு லைட் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். ஒரு 10 நாளைக்கு லைட் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கீழே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். நிறைய இடத்துல நியூஸ் பேப்பர் கிடைக்கிறதில்ல. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு நியூஸ் பேப்பர் கிடைக்கிறதில்ல. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா பேப்பர் ரோல் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது கல்யாணத்துக்கெலாம் பந்தியில் போடக்கூடிய பேப்பர் ரோல். இந்த பேப்பர் ரோலை வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேப்பர் ரோல் 110 ரூபா வருது. எனக்கு அது அதிகமாக தான் இருக்குது. பேப்பர் ரோலை இதை பற்றி சொல்லணுன்னா ஒன்றும் இல்லை, நான் நியூஸ் பேப்பருக்காக கடைக்கடையாக ஏறி இறங்குறத விட ஒரு பேப்பர் ரோல் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு 2-3 தடவை ப்ரூடிங் போகிறதுக்கு உபயோகமாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் பேப்பர் ரோலை யூஸ் பண்ணிக்கோங்க. கோழி குஞ்சுகள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு நோய் வராமல் பராமரிக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அப்படி சொல்லணுன்னா நான் இது வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்னு எதுவும் போடலை. F1, IBD, லசோட்டா அந்த மாதிரி எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் போடலை. நான் இயற்கை முறையில் தான் கோழிகளை பராமரிச்சிட்ருக்கேன். குப்பைமணி, கீழநெல்லி, துளசி இந்த மாதிரி இயற்கை மூலிகைகளை வச்சு தான் கோழிகளை நான் பராமரிச்சிட்ருக்கேன். கோழிகளுக்கும் பெரிய கோழிகளுக்கும் சரி, சிறிய கோழி குஞ்சுகளுக்கும் சரி, எல்லாமே நான் அந்த மாதிரி உணவுகளை தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அந்த மாதிரியே உணவுகளை கொடுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.